என்னை இழுத்து கொண்டீரே. நாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. கருவில் தோற்று முன்னை தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆட்டி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களுடனே எங்களுக்குள்ளே இருந்து பேசுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று சுவிசேஷ பணியை நாம் செய்வதற்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். கவனமாக உண்மையாகவே எடுக்கக்கூடிய நிலையில் என்னுடைய சரீரம் இல்லை. ஆனாலும் தேவ கிருபையினால் நான் நின்று கொண்டு நடுவில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா கோச்சுக்காதீங்க. வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மார்க் 15:43. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவின் இடத்தில் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பின் இடத்தில் கொடுத்தான். இங்கே என்னை தொட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மார்க் 15:43 இயேசு மரித்து விட்டார். சீடர்கள் ஓடி போய் விட்டார். இயேசுவோடு கூட 3 வருஷம் இருந்தும் ஒருத்தரும் கூட கிடையாதாங்க.
ஆனால் கண்ணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் பிலாத்திட துணிந்து போய், அங்கதான் பிலாத்து இடத்தில் துணிந்து போய், இந்த ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா? அந்த சூழ்நிலை நீங்கள் பார்க்கும்போது இயேசு ராஜ துரோகம் குற்றம் சாட்டப்பட்டவர், தன்னை ராஜா என்று சொல்லுகிறார். நான் குட் ஃப்ரைடே எடுத்த அந்த மெசேஜ் 3 சப்ஜெக்ட் சொன்னாங்க. ஒன்று, தன்னை ராஜா என்று சொல்லுகிறான், ஜனங்களுக்குள்ளே கலகத்தை கொண்டு வருகிறான், ராயனுக்கு வரி கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறான். இந்த 3 காரியங்களை இயேசு மேல் குற்றம் சாட்டினார்கள். 3ம் ராஜ துரோகம். ஏனென்றால் மற்ற குற்றங்கள் சொல்லும்போது அதுக்கு மரண தண்டனை கிடையாது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஒருத்தருகிட்ட போகல. இரவில் ஏறக்குறைய வியாழக்கிழமை நடு திசையில் கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடித்தார்கள். பிடித்தவர்கள் யார் தெரியுமா? ரோம போர்ச்சேவர்கள் அல்ல, தேவாலயத்து காவல் சேனாதிபதிகளும் வீரர்களும். ரோம ராஜ்யத்தில் உள்ளவர்கள் யாருமே இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணல. இயேசு கிறிஸ்துக்கு முக்கியமான எதிரியா இருந்தவர்கள் யூதர்கள் தான். ஆகவே இயேசு கிறிஸ்துவை முதலாவது எங்க கூட்டிக் கொண்டு போனார்கள்? ஆசாரியனாக அண்ணாவிடம் கூட்டிக் கொண்டு போனார்கள். நள்ளிரவில் பிடித்தவர்கள். அதே பிறகு காய்பாவிடத்தில் கூட்டி போனார்கள். அதிகாலையில் பிலாத்து இடத்தில் கூட்டி வருகிறார்கள். பிலாத்து என்ன சொல்றான்? இவர் கலிலேயன் என்று அறிந்தவுடனே அவரை ஏரோது ராஜாவிடத்தில் அனுப்பி வைக்கிறார். ஏரோது ராஜா ஏரோது ராஜா யார் என்றால் அவனுடைய தகப்பன் மகா ஏரோது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது ராஜாவாய் இருந்தவர் அந்த ஏரோது. பிள்ளைகளை கொலை செய்தவர் அந்த ஏரோது. யோவான் ஸ்நானனுடைய தலையை கொய்தவன் யார் தெரியுமா? இந்த யோசேப்பு. யார்? இந்த இப்போ சொல்றமே இவர். ஆக மகா ஏரோதுடைய குமாரன் தான் இப்போ இருக்கிற ஏரோது. ஏரோது அந்திப்பா. இவனுடைய பெயர் என்ன? ஏரோது அந்திப்பா. ஆகவே அந்த மகா ஏரோதோட குமாரன் தான் ஏரோது அந்திப்பா. இவனிடத்தில் அனுப்பும்போது கலிலேயன் என்பதனாலே அந்த ராஜ்யபாரம் அவனை சார்ந்தது, ஏரோதை சார்ந்தது. ஏரோது மினுக்கான வஸ்திரங்களை தரித்து இயேசுவானவரை திரும்ப பிலாத்து இடத்தை அனுப்புகிறான். பிலாத்து இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லும்போது யூத ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இவனை சிலுவையில் அறையும் என்று கதறுகிறார்கள். அப்போது பிலாத்து கைகளை கழுவி இந்த பாவம் என்மேல் சுமத்தாரும் என்று சொல்லும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பாவம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமருவதாக என்று சொல்லி சாபத்தை அவர்களை வாங்கி கட்டி கொள்கிறார்கள். பின்பு இயேசுவானர் சிலுவையில் அறையப்பட்டார். நடுவழியில் சீமோன் என்றவன் சிலுவையை சுமந்தான். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இயேசு சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. எந்த வேளையில் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா 25 மார்க்கு 15 அதிகாரம் 25 வசனம். அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையா இருந்தது. கவனிங்க, 3ஆம் மணி வேளையில் ஏறக்குறைய காலை 9 மணி. சரிங்களா? அப்போ நம்ம 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார் என்று நம்ம சொல்லுறோம். அது எந்த கணக்கு? நீங்க அப்படியே வாசித்தீங்கன்னா 25 வசனத்தை 33 வசனத்தை சேர்ந்து வாசிங்க. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்போது 9ஆம் மணி நேரத்தில் கரெக்டாக டைமிங்கோடு சொல்றாரு பாருங்க. இறந்ததை நம்ம கூட கணக்கு வச்சுக்க மாட்டோம். எத்தனை மணிக்கிட்ட அவங்க அப்பா இறந்தாரு அப்படின்னா இப்படி மாற்றி சொல்லுவோம். ஆனால் வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது, அவரை சிலுவையில் அறைந்த போது 3ஆம் மணி வேளை என்றால் நம்முடைய இந்தியன் டைம் 9 மணி காலையில். 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம். அப்போ கவனிங்க, 3, 4, 5, 6, 7, 8, 9. இந்த 3ஆம் மணி விட்டுட்டீங்கன்னா எத்தனை மணி நேரம் வருது? 6 மணி நேரம். அல்லேலூயா. எத்தனை மணி நேரம்?
அப்போ 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் ஏறக்குறைய எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் இருள் இருந்தது. ஆகவே அந்த இருள், சூரியன் அந்தகாரப்பட்டது. அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விஷயம் என்றால், இந்த 3 மணி நேரத்தில் தான் யுத்தம் நடக்கிறது சாத்தானுக்கும் இயேசுவுக்கும். ஆகவே அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்ற வாக்கு தத்தத்தின்படி சிலுவையில் இயேசுவானவர் சாத்தானின் தலையை நசுக்கின நேரம் அந்த 3 மணி நேரம் இருளான நேரத்தில் தான் யுத்தம் நடந்தது. இங்கே நடக்கும்போது என்ன ஆச்சுன்னா, இயேசு ஜீவனை விடுவதற்கு முன்பாக தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் பிளந்தது. சாத்தானை கர்த்தர் சிலுவையில் ஜெயித்த உடனே நாமும் தேவனும் ஒன்றாய் விடுகிறோம். ஹல்லேலூயா. இங்கே அடுத்த சப்ஜெக்ட் நம்ம இங்கே வரும்போது, மரித்து போன இயேசுவை சீடர்கள் ஓடி போய் விட்டார்கள். 3 பெண்கள் இருக்கிறார்கள். மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள், சலோமி, 3 பேர் தான் இருக்காங்க. அவரை சரீரத்தை கேட்டு வாங்குவதற்கு யாருக்கும் தைரியம் இல்லை. அவர் சரீரத்தை கேட்டு வாங்கினால் ராஜ துரோகம் என்று சொல்லப்படும். அவர் சரீரத்தை கேட்டு வாங்கினால் யூதர்களுக்கு விரோதி என்று சொல்லப்படும். யூதர் தானே சிலுவையில் சொன்னாங்க. அதே யூதன் எப்படி இந்த சரீரத்தை நான் அடக்கம் பண்ணுவேன்னு கேட்க முடியும்? தேவாலயத்து சேனாதிபதிகள் தான் அவரை சிறை செய்தார்கள், ரோம போர் செய்வர்கள் அல்ல. ஆகவே ஆசாரியனுக்கும் விரோதி, யூதனுக்கும் விரோதி, ரோம ராஜ்யத்துக்கு விரோதியாக இருக்கும்போது அந்த சரீரத்தை கேட்டு வாங்குவது யார் வாங்கி அடக்கம் பண்ண முடியும்? அந்த சூழ்நிலை பாருங்கள். கனம் பொருந்திய ஆலோசனை காரணம். இந்த ஆலோசனை சங்கத்தில், தேவாலயத்து ஆலோசனை சங்கம் ஒன்று உண்டு. அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தவன் தான் யோசேப்பு. யூதர்களுடைய தேவாலய ஆலோசனை சங்கத்தில் இருந்தவன் தான் யோசேப்பு. ஆனால் இந்த யோசேப்பு துணிவுடன், அங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம், துணிச்சலுடன் எஸ்தர் ராஜாத்தி சொன்னாள். என்ன சொன்னார்? நான் ராஜா சமூகத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னாள். நான் ராஜ சமூகத்தில் பிரவேசிப்பேன். ஏனென்றால் அகஸ்வேருவின் ராஜ்யத்தின் சட்டத்தின்படி ராஜாவோட பர்மிஷன் தான் கொலு மண்டபத்துக்கு போகணும். ஒருவேளை ராஜாத்தி கொலு மண்டபத்துக்கு போகும்போது ராஜாவானவர் பொற்செங்கோலை நீட்டினாள் என்றால் அவள் வரலாம், நீட்டவில்லை என்றால் அவள் கொலை செய்யப்பட வேண்டும். அதனால்தான் எஸ்தர் ராஜா சொல்றா, நான் செத்தாலும் சாகிறேன். புரியுதா உங்களுக்கு? ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய வரலாம், இல்லை என்றால் அவள் கொலை செய்யப்பட வேண்டும், ராஜாத்தியா இருந்தாலும். அதனால்தான் அவர் சொல்றான், நான் செத்தாலும் சாகிறேன். துணிவுடன் ராஜ்ய சமூகத்தில் அவர் போனார். இங்கே நிலைமை யாருக்கும் சாதகமா இல்லை. அவருடைய சரீரத்தை கேட்டு வாங்கினால் அவன் யூதருக்கு விரோதி, யூதன் அல்ல. அவர் சரீரத்தை கேட்டு வாங்கினால் ராஜ துரோகம் இவனை சேரும். ஆகவே ஒருவரும் இயேசுவின் சரீரத்தை கேட்கவில்லை. கேட்கக்கூடியவர்கள் யார் தெரியுமா? சீடர்கள் தான் கேட்கணும், அல்லது தாயும் சகோதரர்களும் கேட்கணும். யார் கேட்கணும்? நியாயமா சரீரத்தை யார் கிளைம் பண்ணணும்? அம்மாவும் இயேசுக்கு பிறகு சகோதரர்கள் இருந்தார்கள், அவங்க தான் கேட்கணும். அவங்களும் வரல. சகோதரர்களும் வரவில்லை, தாயும் வரவில்லை. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, துணிச்சலுடன் இந்த யோசேப்பு அவர் சரீரத்தை கேட்டு வாங்கினார். இன்று இயேசுவை இதே தான் இன்றைக்கு நடக்கிறது. அநேகர் தான் உண்டு தன் வேலை உண்டு வாழ்கிறார்கள். துணிச்சலுடன் இயேசுவின் சரீரம் என்பது திருச்சபை. இயேசுவின் சரீரம் என்பது திருச்சபை. இன்று திருச்சபைக்காக துணிவுடன் வேலை செய்கிறவர் இல்லை. இன்று இன்னைக்கு நான் வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் வரீங்க? இல்லவே இல்லை.
அன்று இயேசுவின் சரீரத்தை புறக்கணித்த சீஷர்கள், இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கக்கூடிய உறவின் முறையான மரியாளோ ஒரு சகோதரர்களோ வரவில்லை. துணிச்சல் இல்லை. இன்றைக்கு இயேசுவை பிரசங்கிப்பதற்கு, இயேசு கிறிஸ்துக்காக அர்ப்பணித்து வாழ்வதற்கு இன்னைக்கு சபைக்கு துணிச்சல் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சரீரம் என்பது சபை. இத்தனைக்கும் அவன் ஆலோசனைக்காரனாக இருந்தான், கமிட்டியில் இருந்தான். அவன் பதவி துச்சமாய் எண்ணினான், தன் உயிரை துச்சமாய் எண்ணினான். என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, நான் இயேசு கிறிஸ்துக்காக நிற்பேன் என்று சொன்னான். அந்த அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு கிறிஸ்துவின் சரீரத்தை துணிந்து போய் கேட்டு வாங்கினான். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தார்கள்? என்னமா? 2 பேர் இருந்தாங்களா? என்னம்மா? இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணும்போது எத்தனை பேர் இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு பரிமள தைலத்தை வைத்து கொண்டு வந்து அடக்கம் பண்ணது யார்? மரியாள். கவனியுங்கள், மார்த்தாள் மரியாள் எப்போ கொண்டு வந்தாங்க? அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாளுக்கு முன்பாக. அடக்கம் பண்ணும்போது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம், உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். 38ஆம் வசனம், 39ஆம் வசனம், உங்களுக்கே ஆச்சரியமாக வாசிங்க. யோவான் 19, 38, 39. இவர்களுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுக்கு அந்தரங்க சீஷனமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி, அவன் பாருங்க, அவனை பார்த்து இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லுது? யூதருக்கு பயந்ததினால். யூதருக்கு பயந்திருந்து அந்தரங்க சீஷன அந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்து உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போனான். யூதருக்கு பயந்த அவன் துணிந்து போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். இந்த அடக்க ஆராதனையில இன்னொருத்தரும் அங்க இருந்தார். அவர் யார் தெரியுமா? நிக்கதோமு. நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, தேவன் உங்களோடு கூட இருப்பாரானால் இதை போல அதிசயங்கள் செய்ய முடியாது என்று இயேசுவிடத்தில் சொல்லும்போது, இயேசுவானு சொல்றார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், யோவான் 3:1 அவனை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு. என்ன தெரியுமா? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். இந்த நிக்கதோமு யாரு? யூதருக்குள்ளே அதிகாரி. அது மாத்திரமல்ல, பரிசேயன். வேதத்தை அங்கே தேவாலயத்தில் 2 பேர் இருந்தார்கள். 2 குரூப் இருந்துச்சு. ஒரு குரூப் பரிசேயர்கள், ஒரு குரூப் சதுசேயர்கள். பரிசேயன் என்றால் தேவதூதனும், சொல்லுங்க, தேவதூதன் உண்டென்று விசுவாசிக்கும், உயிர்த்தெழுதலும் தேவதூதனும் உண்டென்று விசுவாசிக்கிறவர்கள் பரிசேயர்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதலும் தேவதூதர்கள் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர்கள். ஆகவே இந்த நிக்கதோமு யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்தான். இங்கதான் நம்ம யோசிக்கணும். யூதருக்குள்ளே அதிகாரியாக இருந்த இவன் கிறிஸ்துவின் சரீரத்துக்காக என்ன செய்தான் தெரியுமா? 39ஆம் வசனம் 40ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆரம்பத்திலே
ஒரு ராத்திரியில் இயேசுவின் இடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். அப்போ அடக்கம் பண்ணும்போது சீடர்கள் யாரும் இல்லை, உறவினர்களும் இல்லை. அங்கே யோசேப்பு, அடுத்து யார் இருந்தாங்க? நிக்கோதேமு என்ன பண்றார்? கரிய போலமும் வெள்ளை போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல், யூதர்கள் முறைமைப்படி பரிமள தைலத்தில் அப்படியே பேக் பண்ணி எங்க வைப்பாங்க? கடலறையை வைப்பாங்க. அடக்கம் பண்ணும்போது வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு காலும் ஒருவரும் வைக்காத இருந்த ஒரு புதிய கல்லறை இருந்தது. அதில் என்ன பண்ணாங்க? இயேசுவை வைத்தார்கள். ஹல்லேலூயா, இயேசுவை வைத்தார்கள். இதே சப்ஜெக்ட்ல மத்தேயு 27:57-58 வாசிக்கிறோம். மத்தேயு கவனிங்க, 27:58 நம்ம வாசிக்கும் போது, பிலாவிடத்தில் போய் இயேசு சரீரத்தை கேட்டான், பிலாத்து கொடுத்தார். அல்லேலூயா. தான் அடுத்து சொல்லுது, அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே யார் உட்கார்ந்திருந்தாங்க? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையில் உட்கார்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. இன்னொரு சுவிசேஷத்தில் சொலோமே கூட இருந்தால் என்று சொல்லுகிறது. பாருங்க, குறிப்பா சொல்லுது. என்ன சொல்லி இருக்கணும்? அநேக ஸ்திரீகள் இருந்தார்கள் என்று சொல்லி இருக்கணும். நிறைய பேர் இருந்தா அங்க யாரு தான் இருந்தாங்க? கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்து இருந்தார்கள். அடக்கம் பண்ணும்போது என்ன பண்ணாங்க? கல்லறையில் வைக்கும் போது நிக்கோதேமு இருந்தான், யோசேப்பு இருந்தாங்க, மரியாள், சலோமே, 3 பேர், மொத்தம் 5 பேர் தான் இருக்கிறாங்க அங்க. அது இல்லாமல் தேவாலயத்து காவல் சேனாதிபதிகளும் காவலர்களும் அங்கே இருக்கிறார். இதுதாங்க இயேசுவோட அடக்கம். இந்த நேரத்தில் சீடர்கள் எங்கே இருந்தார்கள்? இந்த நேரத்தில் சீடர்கள் எங்கே இருந்தார்கள்? யோவான் 20:19 வாசிங்க. இந்த நேரத்தில் சீடர்கள் எங்கே இருந்தார்கள்? வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? கதவை பூட்டி முதல்ல போய் பூட்டிக்கிட்டானுங்க. யூதருக்கு பயந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க? அங்க வசனம் சொல்லி இருக்கணும், சீடர்கள் இருந்தார்கள் என்று சொல்ல வேண்டும், உறவினர்கள் இருந்தார்கள் என்று எந்த குறிப்பும் இல்லை. இவர்கள் யூதருக்கு பயந்ததுனால உள்ள போய் பூட்டிக்கிட்டானுங்க. இந்த 61 வசனத்துல பெண்கள் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். அல்லேலூயா. பெண்கள் மட்டும் அங்கே இருக்கிறார்கள். அதனால தான் திருச்சபையில் நிறைய பெண்கள் இவங்க எங்க போய் நிற்கிறாங்க? கல்லறை வாசல்ல போய் உட்கார்றாங்க. கல்லறை வாசல்ல இப்போ கூட கல்லறைக்கு அடக்கம் பண்ணும் போது பெண்கள் பெரும்பாலும் கல்லறைக்கு வருவதில்லை. இந்த காலத்தில் வர்றாங்க, அப்போ வர்றதில்லை. என்னம்மா, பெண்கள் பிரேத குழிக்கு நிறைய பேர் அந்த காலத்தில் வரமாட்டாங்க. வழி அனுப்பிட்டு வாசலில் நிற்பாங்க, கொஞ்சம் தூரம் வருவாங்க, அது மாதிரி திரும்பி போயிடுவாங்க. இப்போ கூட பாருங்களேன், ஒரு மரணம் அடக்கம் பண்ண போகிறோம், மனைவி கொஞ்சம் தூரம் வந்தா டாட்டா பாபாய் போயிட்டு வாமாம்மா அனுப்பி விட்டாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் தூரம் வந்தாங்க, அனுப்பி விட்டாங்க. பையன் மட்டும் கூட வந்தான். என்ன, இங்கே இயேசு அண்டையில் யாருமே இல்லை. ஆனால் வந்தது யார் தெரியுமா?
யூதரின் ஆலோசனையான யோசேப்பு, நிக்கதேமு, இந்த 2 பேரும் சலோமி, மொத்தம் 5 பேர் தான் இருந்தாங்க. சீடர்களோ பயந்ததனால் பூட்டி கொண்டார்கள். இந்த 2 விதமான மக்கள் திருச்சபையில் இருக்கிறார்கள். துணிவுடன் இயேசுவை அறிவிக்கிறவர்கள் ஒரு மக்கள், தங்களை தாங்களே பூட்டி கொண்டு சர்ச்சுக்கு மட்டும் வருவேன், எனக்கும் ஆண்டவருக்கும் ஊழியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிறிஸ்துவின் சரீரம் என்பது திருச்சபை. சீடர்கள் தங்களை பூட்டிக் கொண்டது போல நாமெல்லாம் சீடர்கள் தான். இன்னைக்கு நம்ம நாமே பூட்டிக் கொள்கிறோம். எனக்கு எதுக்கு இந்த ஊழியம், எதுக்கு பாஸ்டர் இருக்கிற அவர் பார்த்துப்பார். சபையானது போதகராலே வளருவது இல்லை. ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ்டரால ஒரு லெவல் தான் வரும். நான் ஒரு 12ஆம் தேதி நானும் ஒரு போதகரும் பேசி கொண்டு இருந்தோம். அவர் சபையில் 30,000 பேர் இருக்காங்க. அவர் கூப்பிட்டுருக்கேன் பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு, 9ஆம் தேதி பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு. அவரை பேசிட்டே இருக்கும்போது வரீங்களா அப்படின்னு. அவர் பேர் ஞாபகம் வர மாட்டேன், நல்ல பேர். உடனே அண்ணே நான் வரேனே அப்படின்ட்டார். நாங்கள் 2 பேரும் செம்ம ஏஜ் இருக்கோம். நான் பேச நான் வரேனேன்ட்டார். எங்கே? வேளாங்கண்ணி பக்கத்தில் இருக்கார் அவர். வரேனே அப்படின்னாரு. அவர் சபையில் எத்தனை பேர்? 30,000 பேர் இருக்காங்க அந்த சபையில். ஆகவே சபையானது அவர் ரொம்ப ஃப்ரீயாக சுற்றின்னு இருக்காரு. பாஸ்டர் ஃபெலோஷிப்புக்கு போய் பேசுகிறாரு, மீட்டிங்கில் பேசுகிறாரு, போயிட்டே இருக்கிறாரு. கூப்பிட்டா உடனே வருவார். ஆர்த்தர் செல்லராஜா, நாகப்பட்டினம் ஆர்த்தர் செல்லராஜா, 30,000 பேர் ஒரு சர்ச்சில் இருக்காங்க. நான் கேட்கும்போது, பாஸ்டர் எப்படி 30,000 பேர் உங்கள் சர்ச்சில் மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு கவலையே இல்லை பாஸ்டர். எல்லாம் அங்கே இருக்கிற மூப்பர்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தாங்க. 500 ஜபக்குழுக்கள் மேலாக எங்கள் திருச்சபையில் இயங்கி கொண்டு இருக்கிறது. எல்லோரும் பொறுப்பாக ஊழியத்தை செய்கிறார்கள். ஆர்த்தர் செல்லராஜா சொல், நாகப்பட்டினத்தில் 30,000 பேர் அவர் சர்ச்சில் இருக்காங்க. அவர் சொல்றார், நான் என் வாழ்நாளில் 1,00,000 பேரை நான் கிராஸ் பண்ண விரும்புகிறேன் என்றார். ஒரே சபையில் அவ்வளோ பேர் எப்படி இருக்க முடியும்? துணிவுடன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஜனங்கள் தேவை. அந்த சபை தான் வளரும். தங்களை பூட்டிக் கொள்கிற சபை ஒரு நாளும் வளராது. சீடர்கள் தங்களை பூட்டிக் கொண்டார்கள். இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாதபடி நம்மை நாமே பூட்டிக் கொள்கிறோம். சீடர்கள் பயந்ததனால் பூட்டிக் கொண்டார்கள். ஆனால் அங்கே நிக்கோதேமும் யோசேப்பும் அந்த 3 பெண்களும் என்ன அங்கே பாருங்களேன், மார்க் 15 சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயிலிருந்த போது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மகதலேனா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாக மரியாளும், சலோமி என்பவர்களே. அப்போ சில ஸ்திரீகள் என்ன பண்ணிட்டாங்க, தூரமாக பயந்து போய் தூரமாக நிற்கிறாங்க. அண்ணா, கல்லறை வாசலில் இருந்தது யார் தெரியுமா? மகதலேனா மரியாள், இன்னொரு மரியாள் சலோமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பயப்படுற சுவிசேஷம் சொல்வதற்கு உண்மையாக கடினமான நேரம் தான் இப்பொழுது. ஆனாலும் சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்க தங்களை பூட்டிக் கொள்ளாமல் வெளியே வர வேண்டும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, நான் ஆயத்தம் ஆண்டவர், நான் ஆயத்தம் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோவான் 19:36 ஒருத்தர் வாசிங்க. அதை ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும்
புசிக்க வேண்டும். அந்த மாம்சத்தில் கொஞ்சமாகிலும் வீட்டிலிருந்து வெளியே கொண்டு போக கூடாது. அதில் ஒரு எலும்பையும் முறிக்க கூடாது. பஸ்காக்கு அடிக்கப்படுகிற ஆடு அது ஒரு எலும்பும் முறிக்கப்பட கூடாது. இதில் ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. பஸ்கா ஆட்டுக்குட்டி என்பது இயேசுவை குறிக்கிறது. தூங்குறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் சிரிக்க சிரிக்க பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. இது ஒரு ஆழமான சத்தியங்களுக்குள்ள நாம் போகிறோம். சிலுவை குறித்து பார்க்கிறோம். நாம் வசனத்தோடு வசனம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். கவனிங்க. பஸ்காவின் ஆட்டுக்குட்டி எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. இங்கே யோவான் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசியுங்கள். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. பிரைஸ் தி லார்ட். 33ஆம் வசனம். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் சரீரத்தின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவர் சரீரத்தில் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. அப்படி என்றால் முறித்தால் காலும் சரீரமும் தனித்தனி ஆயிடும். இதோட ஆழமான அர்த்தம் சபையில் பிரிவினை இருக்கக்கூடாது. சபையில் என்ன இருக்கக்கூடாது? செப்பரேஷன் இருக்கக்கூடாது. கால் எலும்புகள் முறிக்கப்பட்டால் வெளியே வந்துடும். ஆகவே கிறிஸ்துவின் சரீரம் முறிக்கப்படவில்லை, செப்பரேட் ஆகல. எந்த அவயமும் செப்பரேட் ஆகல. அதே போல திருச்சபை மக்களும் ஒரு மனதோடு கூட ஆத்ம பாரத்தோட ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ரிவைவல் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லோரும் துணிவுடன் இயேசுவை பிரசங்கித்தார்கள். எல்லோரும் துணிவுடன் இயேசுவை பிரசங்கித்தார்கள். ஆத்ம பாரத்தோடு இயேசுவை அவர்கள் பிரசங்கித்தார்கள். ஒரு நிஜமான உண்மை உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்போ யார் வந்துச்சு? கல்லறை பார்க்க யார் வந்துச்சு? மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைய. சீடர்கள் எங்க இருந்தாங்க? சீடர்கள் எங்க இருந்தாங்க? பூட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இயேசு அவங்க உறவினர்கள் சகோதரர்களாக எங்கே இருந்தாங்க? அட்ரஸே இல்லை. இந்த 2 பேரும் வர காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசுவை நேசித்தார்கள். இயேசுவை நேசிக்கிறவன் கர்த்தருக்காக துணியுடன் எதையும் செய்வான். சபையானது இயேசுவை நேசிக்கும் போது அவரை விட என் வாழ்க்கையில் எதுவும் பெரிதில்லை என்று நினைப்பான். என் ஜீவனை விட என் வாழ்க்கையில் எதுவும் பெரிதில்லை என்று நினைப்பான். எங்கள் வாசிங்க பிலிப்பியர் சொல்லும்போது 1:14, பிலிப்பியர் 1:14 சொல்லும்போது, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்றான், நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ரோம்ல இருந்து பேசுறான். போர்ச்சவரால் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடம் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்து இருக்கிறார்கள். உபத்திரவம் இருந்தாலும் பயமில்லாமல் தேவ வசனத்தை சொல்லும்படி துணிந்திருக்கிறார்கள் அல்ல, அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். இதுதான் சபைக்கு தேவை. இன்றைக்கு நான் வரேன், நான் மட்டும் வரேன், பக்கத்தில் இருக்கிற சுவிசேஷம் சொல்லுவதில்லை.
பக்கத்து வீட்டுக்காரங்க வியாதியில் கஷ்டப்பட்டு இருப்பான், அவனுக்கு சொல்றது இல்லை. அவர்கள் கர்த்தருக்குள் திடன் கொண்டு, சபையானது கர்த்தருக்குள் திடன் கொண்டு. பிலிப்பியர்ல சொல்லும்போது பவுல் சொல்றாரு, நான் கட்டப்பட்டு இருக்கேன்ப்பா, என்ன பார்த்தாங்க, பார்த்துட்டு பயந்து ஓடல. நான் கட்டப்பட்டு இருப்பதை பண்டு அவர்கள் கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயம் இல்லாமல், யூதரை குறித்து பயம் இல்லை, ரோமர்களை குறித்து பயம் இல்லை, புறஜாதிகளை குறித்து பயம் இல்லை, பயம் இல்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்து இருக்கிறார்கள். திருச்சபையானது திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்து இருக்க வேண்டும். நான் என்னுடைய இன்னைக்கு காலையில் இது தியானிக்கும் போது நான் திரும்பி பார்க்கிறேன். நான் இங்கே வரும்போது நான் எப்படி இருப்பேன்னு பழைய ஆளுங்களுக்கு தான் தெரியும். என்ன, இது வரைக்கும் முடி சுருளாய், கையில் கிட்டாரு, ட்ரம்ஸு, இப்படி தான் இருக்கும். நான் இயேசுவை ஏற்றிட்டு ஊழியத்தை வரும்போது ஊரில் ஒருத்தரும் நம்மள என்ன உபத்திரம், என்ன பாடுகள். ரோட்டில் போனால் காரி துப்புவாங்க. இதே கத்தோலிக்க திருச்சா அந்த அந்த வீதியில் போன இவன்லாம் ஒரு பாஸ்டரா தூ அப்படிம்பாங்க. ஆனால் கர்த்தருக்குள் திடன் கொண்டு யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்ச அந்த கேத்தலிக் திருச்சபைக்கு இந்த பக்கம் வாசல்லே வச்சு ஒரு சுவிசேஷ கூட்டத்தை செய்தேன். அவ்வளோ எதிர்ப்பு. எங்க கேத்தலிக் சர்ச் அங்கே இருக்குங்க, குறுக்கு ரோடு, இந்த பக்கம் பிளாக் பண்ணி ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டேன். அந்த நாட்கள் இல்லை, அவங்களுக்கான விரோதம் இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போ டேவிட் எத்தராஜை கூப்பிட்டு, அப்போ சார்ல்ஸ் ஐயர் இருந்தார், ஃப்ளூட் சார்லின்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஐ ஐயர். நாங்களாம் நல்ல நண்பர்கள். அவர் சார்ல்ஸ் ஃப்ளூட் வாசிப்பார், நான் ட்ரம்ஸ் வாசிப்பேன், ஜேக்கப் கிட்டார் வாசிப்பாங்க. ஒரு சரியான டீம். அப்போது யாருக்கெல்லாம் தெரியும், தர்மன் ஒருத்தர் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? பழைய ஆட்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ரவுடி. அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஊரே பயப்படும், இந்த ஊரே ஒரு காலத்தில் அவருக்கு பயப்படும். பழைய ஆள்களுக்கு தெரியும். பாஸ்டர் நான் இருக்கிறேன், நீங்கள் நடத்துங்க. சார்ல்ஸ் ஐயர் சொல்கிறாரு, எப்பா இப்படியெல்லாம் நாங்கள் நடத்த மாட்டோம், நீ தலையிடக்கூடாது, நீங்கள் நடத்துங்க ஐயா, நாங்கள் இருக்கிறோம். அவர் வந்து நின்னாருங்க சைடில், ஒருத்தனும் வரல. சார்ல்ஸ் ஐயர் என்ன பண்ணார், ரொம்ப சந்தோஷம், தட்டினா இருப்பாருங்களேன், பின்னால் இவ்வளோ நீட்டு கத்தி வச்சுன்னுக்கிறாரு அவர். வா, அவர் சொல்கிறார், அவன் கெட்டவனாக இருந்தாலும் சுவிசேஷத்துக்காக நின்றான் அந்த நாளையில். பாருங்க, எனக்கு ஒத்தாசை செய்யும்படி தேவன் அனுப்புகிறார் பாருங்க. பின்னாலையில் அவங்க வீட்டுக்கெல்லாம் கேரல் போன கடைசி காலங்களில் ஒரு நல்ல ஆண்டோருக்காக வாழ்ந்து ஒரு மேன்மையான நிலையை அடைந்து அந்த தாம்பரம் கவுன்சிலராகி கடைசியில் இறந்தார். இப்போ தான் சமீபத்தில். அதே போல் முடிவு என்ற நாடகத்தை போட்டேன் அந்த கிரவுண்டில். இப்போ யாருமே தெரியாதுங்க எனக்கு. அப்போ அந்த முடிவு நாடகம் போடும்போது யாராவது என் கூட இருந்தீங்களா? யார் இருந்தீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அது அப்போ ஒரு சிலர் இருக்காங்க. முடிவு நாடகம் போடும்போது அல்லேலூயா, பல ஆயிரங்கள் செலவு செய்து போட்டோம், பல எதிர்ப்புகள் மத்தியில். துணிவுடன் தேவனுக்காக, துணிவுடன். அதனுடைய விளைவு இந்த சபையும் நீங்களும். துணிவுடன் சுவிசேஷத்தை பிரசங்க. கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இதுதாங்க கிறிஸ்துவ மார்க்கம். உண்மையான ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தியனுக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் கிறிஸ்துக்காக வாழ்வேன் என்று சொல்வதுதாங்க கிறிஸ்துவ மார்க்கம். தேவனுக்காக ஊழியம் செய்யும்போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுது, சொல்றேன் கேளுங்க. 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நல்லா கவனிங்க. அவங்களோட யாரும் இல்லை, 2 பெண்கள் வராங்க. எங்க? கல்லறைக்கு வராங்க. முதல் நாள் வராங்க. உங்களோட விஷயம் என்னன்னா, யாரு கல்ல புரட்டி தள்ளுவான்? இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன, யாரு கல்ல புரட்டி தள்ளுவார்கள். அல்லேலூயா. இவங்க வரும்போது பிரச்சனை என்ன, யார் நமக்காக கல்லை
புரட்டி தள்ளுவான். இதை மார்க்கில் சொல்லுது பாருங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் 4ஆம் வசனம் பாருங்களேன். 2-3 நாளில் வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். இப்போ இவங்களுக்கு வரதே 2 பெண்கள். கல்லறை வாசல்ல எப்படி இருக்கு? பெரிய கல் அடைக்கப்பட்டிருக்கும். இவங்களும் நினைச்சாங்க, யாருப்பா இந்த கல்லை புரட்டி தள்ள போறா நமக்காக? கோச்சவர்கள் இருக்கிறார்கள், உள்ளே விட மாட்டான். அது வேதம் சொல்லுது, அதை சீல் பண்ணினார்கள். ரோம முத்திரை வைத்து கல்லறையை சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கல்லை, மிகப்பெரிய கல், யார் நமக்காக புரட்டி தள்ளுவா? இதனோட அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னோட சுவிசேஷ பணி எவ்வளவு கடினமா இருந்தாலும் அந்த தடையா இருக்கிற கல்லை புரட்டி தள்ள தேவன் உனக்கு ஒரு தூதனை அனுப்புவான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நீ ஊழியம் செய்யும் போது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யும் போது, எப்படிப்பட்ட தடைகளா, எவ்வளவு பெரிய கல் உன்னை அடைத்து கொண்டு இருந்தாலும் அதை புரட்டி தள்ள தேவன் உனக்காக தூதனை அனுப்புவார். இதே வசனம் எபிரேயர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களை வாசிங்க. 14ஆம் வசனம், எபிரேயர் 1:14. ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்களால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவி. அப்போ ஒரு ஊழியம் செய்வதற்கு நீ போகும்போது தூதர்கள் உனக்கு பணிவிடை செய்யும்படி பணிவிடை ஆவியாய் உன்னோடு கூட இருக்கிறார். இங்கே இயேசுவின் சரீரத்தை பார்ப்பதற்காக, பரிமள தைலம் பூசுவதற்காக 2 பெண்கள் வருகிறார்கள். அவ்வளோ பெரிய கல்லை யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று சொல்லி மனதில், எப்படியும் பரிமள தைலம் முதல் நாள் நம்ம பரிமள தைலம் பூச வேண்டும். சீடர்கள் வந்தார்களா? உறவினர்கள் வந்தார்களா? இயேசுவால நன்மை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் வந்தார்களா? இயேசுவை நேசித்த இந்த 2 பேர் வந்தாங்க. இயேசுவை நேசித்த நிக்கதோமு, இயேசுவை நேசித்த யோசேப்பு துணிவுடன் வந்தார்கள். அடக்கம் பண்ணும்போது இந்த 3 பேர் கல்லறை வாசலில் உட்கார்ந்து இருந்தார்கள். ஏன் தெரியுமா? அன்பு நிமித்தம். இன்னைக்கு சபை மக்கள் கிறிஸ்துவின் அன்பு இருந்தா சுவிசேஷ பணியை செய்வாங்க. கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் கர்த்தருக்காக கொடுப்பார்கள். கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் தேவனுக்காக எதையும் செய்வார்கள். அதுதாங்க பேசிக். கிறிஸ்துவின் சரீரம் என்பது சபை. இன்றைக்கு நாம் சபையில வேடிக்கை பார்க்கிறவளாய் இருக்கிறமே ஒழிய, இன்னைக்கு நான் ஊழியத்துக்கு வந்தது காரணம் என்ன தெரியுமா? பழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு வரல. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல ஜாப், நல்ல ஒரு பெஸ்ட் ட்ரம்மர். இன்னை வரைக்கும் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், பெஸ்ட் ட்ரம்மர். ப்ரொஃபஷனலாக இருந்தேன். ஆல் இண்டியா ரேடியோவில் பார்ட் டைம் மியூசிக் பண்ணிட்டு இருந்தேன், நானும் ஞான ஒளியும். ஊழியத்துக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் யாருமே கிறிஸ்தவம் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் பாஸ்டரும் கிடையாது, கிறிஸ்தவனும் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதல் ஆள் நான் தான் சுவிசேஷத்துக்கு. ஏன் வந்தேன் தெரியுமா? அவர் மேல வைத்த அன்பு, அவர் மேல் நான் வைத்த ஆழமான நேசமும் அன்பு தான். இன்றைக்கு யாரெல்லாம் ஆண்டவர் மேல் ஆழமான நேசமும் அன்பு இருக்கோ அவர்கள் ஊழியத்துக்காக வருவார்கள். ஊழியத்தில் தோள் கொடுப்பார்கள் போதகரோடு சேர்ந்து. மற்றவர்களால் வந்து போகிறவர்களாக தான் இருப்பார்கள். மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள், மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் தேவனுக்கு தோள் கொடுப்பவர்கள் யார்? இங்கதான் ஆண்டோட கேள்வி. யார் என் காரியமாக போவான்? யாரை நான் அனுப்புவேன்? தேவனுக்காக தோள் கொடுப்பவர் யார்? தேவனுடைய சுவிசேஷ பணிகளை தோள் கொடுப்பவர் யார்?
நான் இதை வாசிக்கும் போது 28ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது ஒரு இடத்தில் வரும்போது அப்படியே கண்ணீர் வந்துச்சுங்க. 3.5 வருஷம் இயேசு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு தூங்கி பேசினவனுக்கும் அந்த பாக்கியம் இல்லை. பெற்ற தாய்க்கும் அவர் சகோதரருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. அவரை பின்பு லூக்கா 10 சொல்லும்போது 70 சீடர்கள் நியமித்தார். பின்பு அவர்களுக்கும் அந்த பாக்கியம் இல்லை. நல்ல சபையே சபையே இந்த வார்த்தை நன்றாக கவனி. யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் கல்லறை வாசல உட்கார்ந்து இருந்த இயேசுவை நேசித்த அன்பு கொண்ட இவர்களுக்கும், மாத்திரமல்ல வாரத்தின் முதல் நாள் பரிமள தைலங்களை எடுத்துக்கொண்டு கல்லறைக்கு வருகிறார்கள். கல்லறைக்கு வருகிறார்கள். யார் இந்த கல்லை புரட்டி போடுவா? நீ வா, தேவதூதன் முன்பாக தடையாய் நிற்கிற கல்லை புரட்டி போடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க பார்க்கிறோம். அப்போது பூமி மிகவும் அதன்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழை போலும் இருந்தது. காவலர்கள் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல விழுந்தார்கள். தேவ தூதனை கண்டவர்கள் காவலர்கள் திடுக்கிட்டு செத்தவர்களை போல விழுந்து கிடந்தார்கள். இங்கே இயேசுவானவரை கண்டார்கள். சீக்கிரமாக போய் அவர் மருத்துவம் எழுந்தார் என்று சீஷருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதை உங்களுக்கு சொன்னேன் என்றான் தூதன். அவர்கள் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீஷர்களுக்கு அறிவிக்க போனார்கள். சீஷர்களுக்கு அறிவிக்க யார் போனது? உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை சீஷர்களுக்கு அறிவிக்க. யாருக்கு அறிவிக்க? இவங்க எத்தனை வருஷம் இயேசுவோட இருந்தாங்க? 3.5 வருஷம். ஆனா நியாயமா இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று யார் சொல்ல வேண்டும்? சீஷர்கள் சொல்ல வேண்டும். ஆனால் கிறிஸ்து மேல ஆழமான அன்பில்லாத சீடர்கள் தங்களை பூட்டிக் கொண்டார்கள். ஆனால் இயேசுவை நேசித்த இந்த 2 பெண்கள் பரிமள தைலத்தோடு இயேசுவை பார்க்க வந்தார்கள். தேவ தூதனை தரிசித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? இவர்கள் யாரை தரிசித்தார்கள்? தேவ தூதனை தரிசித்தார்கள். அந்த பாக்கியம் அவங்களுக்கு கிடையாது. யாருக்கு இல்ல? சீஷனுக்கு இல்ல. இயேசுவை நேசித்து வந்த இவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அவர்கள் தேவ தூதனை தரிசித்தார்கள். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது என்ன தெரியுமா? அப்படி கண்ணீரா வந்துருச்சுங்க காலை பொழுதுல எனக்கு இதை தியானிக்கும் போது. 9ஆம் வசனம். அவர்கள் அவருடைய சீஷர்களை அறிவிக்க போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை அறிவிக்க போகிறீர்களே, நீங்கள் வாழ்க. நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை அறிவிக்க போகிற நீங்கள் வாழ்க. நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? நாம் பூட்டிக் கொண்டு இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்பிலே வெளியே நின்று ஊழியத்தை செய்கிறோமா? பூட்டிக் கொண்டவர்கள் பயந்தார்கள். இந்த பெண்களோ துணிவுடன் பரிமள தைலத்தை பூச வந்தார்கள். தடைகள் நீங்கிற்று. உயிர்த்தெழுந்தார் என்று சத்தியத்தை சுமந்து செல்ற 2 பெண்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வாழ்க.
நீங்கள் வாழ்க. இந்த வசனம் சொல்லுது பாரு, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது, அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகுது, சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற போது, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை அறிவிக்க போகும்போது, இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு, இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு, வாழ்க வாழ்க, என்னுடைய உயிர்த்தெழுதல் என்ற சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற நீங்கள் வாழ்க. இயேசுவின் கிட்டே அவர்கள் வந்தார்கள். இயேசுவின் கிட்டே அவர்கள் வந்தார்கள். அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கரகம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீ 3 வருஷம் வந்து என்னடா பிரயோசனம்? அவ்வளோ சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோசனம்? அன்பு இல்லையே. உயிர் பயம், யூதர்கள் கொண்டு போடுவார்கள். இயேசு கிறிஸ்து ஆசாரியன் அரண்மனையில் இருக்கும்போது நீயும் அவரில் ஒருவன் என்ற போது இல்லை என்று சொன்னான். இன்னொரு ஒன்று சொன்னான், இல்லைன்னு சொன்னான். 3வது ஒருத்தர் சொல்லும் போது இல்லை என்று சத்தியம் பண்ண சபிக்கம் தொடங்கினான். நான் அவருடைய சீடன் என்று சொல்லுவதற்கு தைரியமும் துணிவும் இல்லையே. இன்னைக்கு சபையானது தைரியமும் துணிவும் இல்லையே சுவிசேஷத்தை அறிவிக்க. ஒரு பெரிய பாக்கியம். இவர்கள் சீடர்களுக்கு அறிவிக்க போனார்கள். எவ்வளவு அசிங்கம் இல்லை? அவரோடு கூட லாஸ்ட் சப்பர் இருந்த கடைசி விருந்தில் கூட சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு இந்த சாதாரண அற்பமான பெண்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை சொல்வதற்கு இவர்கள் போகிறார்கள். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இது சொல்றதுக்காக 2 பெண்கள் இருக்கிறாங்களே, அந்த இடத்தை யோசிச்சு பாருங்க. நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை சொல்வதற்கு வேறு ஆதாரம் யாரும் இல்லை அங்கே. யாருமே இல்லை. லூக்கா மத்த சுவிசேஷங்கள்லாம் இவங்க போய் சொல்றாங்க. முதல் சீசன் ஓடி வரான், வாசலை பார்க்கறான், போயிட்டான். யோவான்ல வாசிக்கும் போது பேதுரு வந்தான், உள்ள வந்தா பார்த்தான், போயிட்டான். இந்த மரியாள் என்ன சொன்னா, இயேசு நிற்கிறார், தோட்டக்காரன் என்று எங்க அவரை எடுத்துட்டு போயிருந்தா, களவா எடுத்துட்டு போயிருந்தா சொல்லுங்க, நான் போய் அவரை எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அம்மா அவரை தூக்கிட்டு வர முடியுமா? அந்த உண்மை நீங்க அதை நல்லா ஆழமா யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஆழமா யோசிச்சு பாருங்க. இயேசு உயிரோடு இல்லை, பிணம். மைண்ட்ல வருதா? பிணம். ஒரு பொம்பளை சொல்லுது, நீங்க களவாய் எடுத்து போயிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன், அந்த பணத்தை நான் தூக்கிட்டு வந்துடுறேன். கரங்கள் தட்டியா, கரங்கள் தட்டியா, கரங்களை தட்டியா. அந்த பணத்தை அப்படிதான் சொல்லி இருக்கணும் நியாயமா. நீ களவாய் எடுத்துக்கொண்டு போனது உண்டால் நீங்க சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கொண்டு வந்து விடுகிறேன். எதை? இயேசுவையா? பிணத்தை. இப்படி சொல்ல வச்சது எது தெரியுமா? அவளுக்கு இருந்த அன்பு, ஆண்டவர் மேல் இருந்த அன்பு. ஒரு தண்ணி ஒரு பெண்ணாய் ஒரு குகையில இருக்கா, கல்லறைக்குள்ள இருக்கா, அவ சொல்றா, நீங்க எடுத்து போய் வந்ததுண்டா சொல்லுங்க, நான் போய் எடுத்து வந்துடுறேன். பணத்தை தூக்க முடியுமா இவ்வளவு? பயமே இல்லை. ஏன் தெரியுமா? அன்பு, இயேசு மேல் உள்ள அன்பு. கர்த்தர் மேல் அன்புள்ளவன் கிறிஸ்துக்காக எதையும் இழப்பான். கர்த்தர் மேல் அன்புள்ளவன் கிறிஸ்துக்காக எதையும் இழப்பான். இங்கே சீடர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. என்ன தெரியுமா? வாழ்க. சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற நீங்கள் வாழ்க.
அவருடைய பாதத்தை தழுவி கொண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது யார் அன்போடு இருக்கிறானோ கிறிஸ்துக்காக எதையும் செய்வான். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் கவனிங்கள். சவுல் சபையை துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்தான். இயேசுவானவர் அவனை சந்தித்தார். இயேசுவானவர் அவனை சந்தித்தார். அவனோ அப்போது வெளிச்சம் வந்தது, கண்கள் குருடாயிற்று, கண்கள் குருடாயிற்று. நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போகிறான், ஜெபித்துக் கொண்டு இருக்கிறான். இங்கே 10ஆம் வசனம். தமஸ்குவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். படிச்சுட்டே இருமா. அவன், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். போதும். இங்க ஒரு சம்பவம். அனனியா பார்த்து சொல்றாரு, போப்பா ஜெபம் பண்ணியிருக்கிறான், அவனை அபிஷேகம் பண்ணு. இவனுடைய வார்த்தை என்னன்னா, ஐயோ அவன் பொல்லாதனாச்சு, சபையாரை இழுத்து பொல்லாங்களை செய்கிறானே, அநேகர் கொலை செய்கிறானே, அப்படிப்பட்டவனுக்கு போய் நான் போய் என்ன பண்றது? அவங்ககிட்ட நாம் போறதா? போனா என்ன நடக்கும்? ஏன்னா அந்த நேரத்தில் அவனுடைய மாற்றம் யாருக்குமே தெரியாது. அவனுடைய மாற்றம் இன்னும் சவுலாகத்தான் இருக்கிறான். அவனுடைய மாற்றம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை சவுல் என்ற வாலிபன் பாதத்தில் வைத்தார்கள். இவன் ஸ்தேவானை கொலை செய்ய சம்மதித்திருந்தான். அப்படிப்பட்ட கொலைகாரனுக்கு போயிட்டு நீ போ அப்படின்னா எப்படி? கொலை செய்வதற்கு சம்மதித்தான். இவனும் அநேக கொலைகளை செய்தான். அநேகரை சிறைச்சாலையில் போடுவித்த ஒரு பயங்கரமான ஒரு தீவிரவாதியான சவுல் அவங்கிட்ட நீ போன்னு சொல்றாரு. ரெண்டு விஷயம் இருக்கு. மாம்சத்தின்படி யோசித்திருப்பேனானால், அங்குள்ள பிரச்சனைகளை நான் யோசித்திருப்பேன், சவுலை பற்றி நான் யோசித்திருப்பேனானால், அவன் ஸ்தேவானை கொலை செய்கிற போது சம்மதித்திருந்த ஒரு மனிதன், அநேகரை காவலில் போடுவித்தவன், அநேகரை கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், அவனிடத்தில் நான் போனான் அவன் என்னை கொலை செய்வானே, நான் போக மாட்டேன். ஆண்டவர் நீ சொன்னா சொல்லிக்க, நான் போக மாட்டேன் ஊழியத்துக்கு. இன்றைக்கு அநேகர் நிலைமை அவ்வளோதான். வீணான கற்பனை. நான் ஏன் ஊழியத்துக்கு போகணும்? பிரச்சனை இருக்குது, ஊழியத்துக்கு போனால் அசிங்கமாக இருக்குது. ரோட்டில் இறங்கி டாஸ்க் கொடுக்க முடியுமா? ஒருத்தர் சுவிசேஷம் கொடுக்குது. அண்ணனே அப்படி தான் நினச்சான். உபத்திரம் வரும், பாடுகள் வரும், நான் ஏன் போகணும்னு நினச்சிருந்தா ஒரு சவுல் ஒரு பவுல் அங்கே வந்திருக்க முடியாது. இன்னொரு விஷயம், இதே அனனியா ஒப்புக்கலனா இன்னொருத்தர் கர்த்தர் அனுப்பிச்சு இருப்பார். அது வேறு விஷயம். மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போன அனனியாவுக்கு கிடைத்தது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.
அனனியா பற்றி வேற இடத்துல சப்ஜெக்டே கிடையாது. அனனுடைய வேலை பவுலை பிரதிஷ்டை பண்ணுவதுதான் அனனியோட வேலை. ஆனால் அவன் மட்டும் பயந்து போகாமல் போயிருந்தான். ஆனால் அந்த கொடுங்கோல நேட்டத்தை நான் ஏன் போகணும் என்று நினைத்திருப்பானால் ஒரு அற்புதமான மிகப்பெரிய ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ணுகிற பாக்கியத்தை அவன் இழந்திருப்பான். ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆண்டவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆண்டோடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து என்னிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து பெந்தேகோஸ்தே நாளுக்கு பின்பு இந்த ஜனங்கள் அப்படியே புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். கரகம் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படிந்த அனனியா, என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று போய் சவுலை பிரதிஷ்டை பண்ணி அடுத்த 2 வசனத்தை சொல்லுது, பவுல் என்று சொல்லுகிறது. சவுலை பவுலாக்கினவன் அனனியா. பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டான். சவுல் பரிசுத்தாவில் நிரப்பப்பட்ட போது அவன் பவுலாக மாறினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு அனனியாக்கள் சபையில தேவை. அனனியாக்கள் சபையில தேவை. ரீபா கனமா தூரனா சிகலதாரமோ அனனியாக்கள் சபையில தேவை. அனனியாக்கள் இன்றைக்கு சபையில தேவை. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை பாருங்க. ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் 9:17. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றார். அடுத்த வசனம். உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரர் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்கள் இடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். ஹல்லேலூயா. இவன் அல்லவா. இன்னைக்கு அனனியாவுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஊழியத்துக்கு போனான். இன்னைக்கு அநேக சவுல்கள் நம் பட்டணத்தில் இருக்கிறார். அநேக சவுல்கள் நம் பட்டணத்தில் இருக்கிறார். அவர்கள் பவுலாய் மாற வேண்டும் என்றால் நாம் அனனியாக மாற வேண்டும். தைரியம் கொண்டு பலம் கொண்டு நாம் தேவனுடைய நாமத்தை பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா, எல்லாம் எழுந்து நிற்போமா. இயேசுவுக்காய் தொண்டு செய்திடவே ஏகமாய் எழும்பிடு வீர் சபையே. இயேசுவுக்காய் எல்லாம் எழுந்த கரங்களை உயர்த்தி கவனியுங்கள். அதன் பின்பு இந்த 2 பெண்கள் சுவிசேஷத்தை அறிவித்த பின்பு சீடர்கள் இயேசுவை தரிசித்தார்கள். பின்பு 12 சீடர்களும் 12 விதமாக பிரிந்து போய் இயேசுவை பிரசங்கித்தார்கள். அதில் தோமாவும் நம்மிடத்தில் வந்தான். இந்த 12 சீடர்களுக்கு முதல் உயிர்த்தெழுதலை அறிவித்தது 2 பெண்கள் தான். இன்று ஆண்டவருக்கு நீங்கள் தேவை, ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. துணிச்சலுடன் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆட்கள் தேவை. யோசேப்பும் நிக்கதோமும் துணிச்சலுடன் சென்று தேவனுக்கு அடக்க ஆராதனை செய்தார். என்ன இழந்தாலும் பரவாயில்லை, ஜீவன் போனாலும் பரவாயில்லை என்று இயேசுக்காக நின்றவர்கள் யோசேப்பும் நிக்கதோமும்.
இன்றைக்கு யோசேப்பு தேவை சபையில். ஆஸ்திகளால் ஊழியம் செய்கிற நிக்கோதேமு தேவை சபையில். அன்றைக்கு நம்முடைய ஆவியை கர்த்தர் எழுப்பி தருவாராக. யோசேப்பு தேவை, நிக்கோதேமு தேவை, அனனியா தேவை, மரியாள்கள் தேவை, சலோமி தேவை. நீ ஏன் உங்களை பூட்டிக் கொள்கிறீர்கள்? உங்களை ஏன் நீங்கள் பூட்டிக் கொள்கிறீர்கள்? பயந்ததினால் சீடர்கள் பூட்டிக் கொண்டார்கள். முள்ளில் நடுவே விதைக்கப்பட்ட செடியானது லௌகிக கவலையினால் அது கனி கொடாமல் போகிறது. முள்ளில் நடுவே விதைக்கப்பட்ட விதையைப் போல நீங்கள் வளராமல் போகிறீர்கள். லௌகிக கவலையினால, லௌகிக துக்கத்தினால பலன் கொடாமல் போகிறார்கள். நான் உடைந்து போகிற நேரங்கள் எல்லாம் உண்மையாக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் உடைந்து போய் கண்ணீரான நேரங்கள் எல்லாம் என்னை தேற்றும்படி நல்ல தாயை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். நான் உடைந்து போன நேரங்கள் எல்லாம், நான் அழுத நேரங்கள் எல்லாம் என்னை தேற்றுகிற தாய் உண்டு. இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், உடைந்து போன நேரங்கள், கண்ணீரான நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். லௌகிக பாரத்தினால நாம் பாரமடைந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்காமல் நாம் இருந்து விடக்கூடாது. தேவனுக்காக எழும்ப வேண்டும். தயவுசெய்து சபையே, உங்களை நீ பூட்டிக் கொள்ளாதே. மரியாளை போல, சலோமியை போல எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல். ஒரே வாழ்வு இயேசுக்காக. உள்ளான இருதயத்திலிருந்து நான் இயேசுக்காக ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுவார்கள். கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரத்தை உயர்த்தி, கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் இயேசுக்காக. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லலை. ஊழியத்தில் ஒரு பங்கு எடுங்க, ஒரு பராமரிப்பு குழு நடத்துங்க, அந்த குழுவுக்கு போங்க, அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அனனியா மட்டும் சவுலுக்கு பயந்து அப்படி மற்ற சீடர்கள் போல பூட்டின அறைக்குள்ள இருந்திருந்தால் ஒரு பவுல் வந்திருக்க மாட்டான். ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? 12 சீடருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம். உயிர்த்தெழுதலை சொல்ல போன அந்த 2 பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வாழ்க. உன்னை பார்த்து ஆண்டவர் வாழ்க என்று சொல்ல வேண்டும். என் சுவிசேஷத்தை அறிவிக்க இவர்கள் வாழ்க, இவர்கள் குடும்பங்கள் வாழ்க, இவர்கள் சந்ததிகள் வாழ்க என்று ஆண்டவர் சொல்லுவார். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை, கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி ஸ்நேகம் காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை, களிப்போடு இன்னமும் குரல்
கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். இனியாவது திருமுகம் காண இருண்டதொரு வாழ்வு. இனியாவது திருமுகம் காண நாதா உன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதா உன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணு உம்மை காணட்டும். நாதா உன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். நாதா உன் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணு உம்மை காணட்டும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும். நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் திரியா எடுத்தாட்கொள்ளும். நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் திரியா எடுத்தாட்கொள்ளும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோ காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். ஆமாப்பா, கர்த்தரை அறியாமல் எவ்வளவு பேர் வாழ்கிறார்களப்பா. அப்பா, அவர்களின் சுவிசேஷத்தை அறிவிக்க என்னை அனுப்ப மாட்டவரே, என்னை அனுப்ப மாட்டவரே. ஆமென். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம். இருண்டதொரு வாழ்வு இன்னமும் வாழ்வு. இயேசுவை அறியாமல் இருண்டதொரு வாழ்வு. எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது, அப்படியே இருக்கு. ஒரு வசனம் ஞாபகம் வருது. பவுலை குறித்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள பவுலை குறித்து சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த வசனம்.
பரவாயில்ல, நான் தேடி கண்டுபிடிக்க மாதிரி இருங்க. வாசிங்க அப்போஸ்தலர்கள் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அகிரிப்பா ராஜாவை பார்த்து பவுல் சொல்றான். அகிரிப்பா ராஜாவை பார்த்து துணிவுடன், பிலிப்பை பார்த்து துணிவுடன், அகிரிப்பா ராஜாவை பார்த்து துணிவுடன் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும், கர்த்தரை அறியாத இருள் வாழ்கிற ஜனங்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கப்பட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன். சபையே, அவர்கள் இருளை விட்டு, அந்தகார இருளை விட்டு தேவனுடைய ஒளியிடத்துக்கும், சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய திரும்பபடி சபையே நீ அவர்களுடைய கண்களை திறக்க வேண்டும். நீ அவர்களுடைய கண்களை திறக்கும்படி தேவன் உங்களை அனுப்புகிறார். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் தீயா எடுத்தாட்கொள். கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட. நம்ம ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு அப்படியே நில்லுங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ பத்தி தியானிக்கிறோம், அப்படியே விட்டுட்டு போயிடுறோம். ஆனா ஒண்ணு மறந்துட்டோம். அவர் சொன்னார் தெரியுமா? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதி சீஷராக்குங்கப்பா. ஏன் அந்த கடைசி கட்டளை மறந்துடும்? இன்னைக்கு கிறிஸ்துவம் மதமாக பார்க்கப்படுகிறது. அப்படி அல்ல, கிறிஸ்துவம் ஒரு சேனை, சுவிசேஷத்தை அறிவிக்க சேனை. சபையானது சுவிசேஷத்தை அறிவிக்கிற சேனை, தேவனுடைய சேனை இது. அப்படி முழங்கால் படியிட்டு உங்களை கிறிஸ்துக்காக ஒப்பு கொடுப்பீர்களா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்து. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணம் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எப்ப வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம், எங்க வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? இயேசுவுக்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? நமக்காக ஜீவனை கொடுத்த கிறிஸ்துவுக்காக என்ன செய்திருக்கிறோம்? உங்கள் முழு இருதயத்து, முழு மனதோடு, முழு ஆத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தராகிய இயேசுவிடத்தில் அன்பு கூறுங்கள். முதலாவது அது செய்யுங்க. அன்பு கூர்ந்த மரியாள் சலோமே வாரத்தில் முதல் நாள்ல இயேசுவை கண்டார். உண்மையாக மனம் நெகிழ்ந்து போகிறது. யாருக்கும் கிடைக்காத பெரிய பாக்கியம் அந்த 2 பெண்கள் கிடைத்தது. வாழ்க, ஒரே வார்த்தை வாழ்க. என் உயிர்த்தெழுந்தலை குறித்து சுவிசேஷத்தை அறிவிக்க போகிற நீங்கள் வாழ்க. ஊழியத்துக்கு போகிற நீங்கள்
வாழ்க என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஜாக்கிரதையாக இருங்கள் என்று உங்களுக்கு பவுல் சொன்னது போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தை வருகிறோம். இதோ எங்கள் முழு இருதயத்தோடு, எங்கள் முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும் இயேசுவே உம்மை நாங்கள் நேசிக்கிறோம். முள்ளின் நடுவே விதைக்கப்பட்ட விதையைப் போல நரகீக கவலையினால் எங்கள் இருதயம் சிக்குண்டு இருக்கிறது ஆண்டவர். அவையெல்லாம் எங்களை விடுவித்து உமக்காக எழும்பி பிரகாசிக்க எங்களை தர மட்டும் ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.